கொடுக்கப்பட்ட கிருபைகளை எத்தனை பேர் நம்ம கேட்டு வாங்குறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி பாருங்க, எத்தனை பேர் பரிசுத்த ஆவிங்கிற ஒரு பெரிய கிருபையின் ஆவி, அதுக்கு பேர் என்னது? எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லுது. நான் கடைசியாக சொல்லி கொடுக்கிறேன், 29 வசனம் நினைக்கிறேன். அது கிருபையின் ஆவி அப்படின்னு அந்த ஆவிக்கு பேர் என்னது? சரி, எடுத்து வாசிச்சிருங்களேன். நீங்க முழிக்கிறத பார்த்தா அது இல்லையோ இருக்குதுன்னு தெரியுது. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, ஆமா, தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு எப்படி போட்டிருக்கல்ல? இந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு? கிருபையின் ஆவி. கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் என்ன செய்யறது? நீ சாப்பிடவே கூடாது. சொல்ல போனா என்ன செய்யணும்? முட்டி முட்டியாவது பெற்றுக்கணும், கடது கதறியாச்சும் பெற்றுக்கணும், ஃபாஸ்டிங் பட்டாச்சும் பெற்றுக்கணும், ஆண்டவர்கிட்ட அழுதழுதாவது பெற்றுக்கணும். அழுதழுது கார் வாங்குறீங்களா, அழுதழுது இது வாங்குறீங்களா, சம்பளம் வாங்குறீங்களா, இன்கிரிமெண்ட் வேணுங்கிறீங்களா, இதெல்லாம் உலகத்தோட அழியுது. பக்கத்துல சொல்லு, எப்பா இது உலகத்தோட அழியிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டீங்களான்னு கேளுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு. அப்பயாச்சும் தெரியட்டும், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களாப்பா? அதெல்லாம் நாங்க யோசிக்கிறதே கிடையாது பிரதர். எங்களுக்கு ஏதோ ஒரு கிருபை கொடுத்துச்சு, நாங்க இங்கேயே சுத்தி தானே வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதியாகிய ஞானஸ்தானத்துக்குள்ளாக கடந்து வரணும். இந்த மக்களுடைய ஜனங்களுடைய கூக்குரலுக்காக என்ன செய்யணும்? கண்ணீர் விட்டணும். ஒரு ஜெப ஆவி எனக்கு வேணும்னு எத்தனை நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்க சார்? ஜெப ஆவி எனக்கு வேணும்னு எத்தனை நாள் இந்த கிருபைக்காக கேட்டிருக்கீங்க? அது ஒரு கிருபை. நீ முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கதறும்போது தேவன் தம்முடைய கிருபையினால் உன்னை நிரப்புவார். என்னை கொண்டு அல்ல, இதை நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுடைய திறமையை கொண்டு இல்ல, உங்களுடைய இருதயத்திலே வாசம் செய்கிற பிதாவுடைய கிருபையுள்ள ஆவி உன்னை தட்டி எழுப்பி இந்த ஜெப ஆவியை உனக்குள்ளாக ஊற்றும். நீ கண்ணீர் விட்டு கதறுவ இந்த பத்திரத்துக்காக. இதுக்காக தான் அந்த கிருபை கொடுக்கப்படுகிறது. இந்த கிருபையை புரிந்து கொள்ளாம நம்ம என்ன தெரியுமா செய்றோம்? நம்ம இந்த கிருபையை உலகத்துக்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், உலகத்தினுடைய காரியங்களுக்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், உலகத்தினுடைய நன்மைகளுக்கே பயன்படுத்திட்டு இருக்கோம். இதை விட ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளாக நீங்கள் நானும் பரலோகத்தை சுதந்தரிக்கும்படியாக இந்த மேலான கிருபை விசுவாசத்தை கொண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார். சரி, பாருங்க, இந்த கிருபை ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் தான் இன்னைக்கு என்ன செய்யுது? கிருபையை கெடுக்கக்கூடிய நிறைய காரியங்கள் இருந்தாலும் நான் 2-3 காரியத்தை தான் எனக்கு சொல்ல முடியும். அதுக்கு தான் நேரம் இருக்கும். 2-3 காரியத்தை மாத்திரம் சீக்கிரமா சொல்லிட்டு, கிருபையை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் இழந்து போனதையும் எவ்வளோ பெரிய நன்மைகளை இழந்து போனார்கள் இது கொஞ்சம் காண்பித்து, நீங்கள் நானும் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, இந்த கிருபையின் காலம் பிரதர், நாங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு தான் ஆடுவோம், எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சு போட்டுருவார்னு. அப்படித்தானே? நம்ம அப்படிதான் இன்னைக்கு உபதேசமும் போயிடுச்சு, பிரசங்கமும் போயிடுச்சு, எல்லாம் கிருபை 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 கிருபைன்னு போகுது. ஆனா எபிரேயர் அந்த 10:29 என்ன தெரியுமா சொல்லுது? நல்ல கவனமா கேளுங்க. நியாய பிரமாணத்தை விட இந்த கிருபையின் பிரமாணம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். எச்சரிக்கையின் சத்தம். நியாய பிரமாணத்தை விட இந்த கிருபையின் பிரமாணம் பயங்கரமான காரியங்களை செய்யும். நல்லா கேட்டுங்க. இந்த கிருபையின் பிரமாணத்திலே நீங்கள் நானும் உடன்பட்டவர்களாக போகும் பொழுது, சார் பாவம் உங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது. இட் இஸ் நாட் எ லைசன்ஸ். அப்படியே போய் செஞ்சுட்டு அதிலே நிலை கொண்டுட்டு அதிலே இருந்துட்டு அதிலே வாழ்ந்துட்டு அப்படியே இருந்துட்டு என்ன செஞ்சாலும் கர்த்தர் கூட்டிக்கிட்டு இதுங்க. தயவு செஞ்சு உங்க கண் இதுல நினைச்சிடாதீங்க. உங்களுடைய சிந்தையில அப்படி பிசாசு போட்டானா தூக்கி எறிஞ்சிருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பயங்கர கிரியைகளை செய்யும்படியாக, தேவன் உங்களை கொண்டு அந்த அநாதி சிநேகத்தினாலே உங்களை முடிசூட்டுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். வாசிங்கம்மா அந்த எபிரேயர் 10:29 படிங்க. இந்த கிருபையினுடைய காலங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். தேவனுடைய குமாரனை நீங்கள் நானும் சத்தியத்தை மனப்பூர்வமாய் அறிந்த பின்பு நீங்கள் நானும் இயேசுவே எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அவர் ஒருவரே எனக்காக இரட்சகராய் வெளிப்பட்டார், அவர் ஒருவரே எனக்காக ரத்தம் சிந்தினார் என்ற பெரிய ஒரு கிருபையின் தேவனை, கிருபையின் இயேசுவை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் நானும் ஆண்டவருக்காக ஓடும் பொழுதும் இந்த கிருபையின் காலத்திலே வாழும் பொழுதும் பாருங்க, சத்தியத்தை அறிந்த பின்பு சொல்லுங்க, தேவனுடைய குமாரனை நீங்கள் நானும் பாவம் செய்தா முதல்ல நம்ம செய்யக்கூடிய முதல் காரியத்தை கவனமாய் கேட்டீங்க. நீங்கள் நானும் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் தேவனுடைய குமாரனை காலின் கீழாக போட்டு மிதிக்கிறோம். தன்னை பரிசுத்தம் செய்த
உடன்படிக்கையின் இரத்தத்தை இரண்டாவது நீங்கள் நான் செய்கிறது, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி மீட்டு உங்களையும் என்னையும் கிருபை தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி உயிரை விட்ட அந்த தேவனுடைய இரத்தத்தை நீங்கள் நான் எப்படி எண்ணுகிறோம்? அசுத்தம் என்று எண்ணுகிறோம். லிசன் மை டியர்ஸ், கவனமாய் கேளுங்க. நீங்கள் நானும் இந்த கிருபையின் காலத்துக்குள்ள பிசாசு ஜனங்களுடைய இருதயங்களை வேற ஒரு நோக்கத்துக்காக வேற ஒரு பாதைகளுக்குள்ளாக திருப்பி விட்டுட்டான். அதை தான் உங்களுடைய கண்கள் புரிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய இருதயம் தெரிந்து கொள்ளும்படியாக பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர். மூன்றாவது என்ன செய்யறோம்? கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், தேவன் கிருபையாய் கொடுத்த இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் நானும் நிந்திக்கிறவர்களாக இந்த பிசாசு நம்முடைய இருதயத்தை திருப்புகிறான். இதை செய்கிறவன் படிங்கம்மா, ஆக்கினைக்கு பாத்திரவானாய் நல்லா பாருங்க, இதை செய்கிறவன் ஆக்கினைக்கு பாத்திரவானாய், கொடிதான ஆக்கினைக்கு அவன் பாத்திரவானாய் நிச்சயமாக இருக்கிறான். சார், நியாய பிரமாணத்தை விட கிருபையின் பிரமாணம் மகா பயங்கரம். நல்லா கவனமாய் கேளுங்க. பிசாசுடைய ஒரே நோக்கம் அவனுடைய கிருபை. எசேக்கியேல் அவனை கொஞ்சம் கொஞ்சம் காட்டி கொடுக்கிற ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 12-13 சீக்கிரமா வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. ஏசாயா 14:12-13. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன். பாருங்க, தேவன் அவனை கிருபையாக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனை உயர்த்தும்படி தேவன் பரிசுத்தர் 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 என எப்பொழுதும் துதிக்கிற அந்த ஆராதனை கூட்டத்துக்கு அவன் தலைவனாயிருந்தான். கவனமாய் கேளுங்க தேவ பிள்ளைகளை, கவனமாய் கேளுங்க. அவன் ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாய் இருந்தவன், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. அவன் என்ன செஞ்சான்? இந்த கிருபையாய் கர்த்தர் அவனை அவ்வளோ மேலாக உயர்த்தினார். நல்லா கவனமாய் கேளுங்க. பெருமை எங்க திரும்ப வரும்? ஆவியில பெருமை வரும். கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து.